திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இந்த இடத்தை பொறுத்தவரையில் இயல்பு நிலை திரும்புவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? கட்டாயமாக சிவரஞ்சனி, திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெஞ்சால் புயல் எதிரொலியாக நேற்று காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. நேற்று புயலை கடக்கக்கூடிய சமயத்தில் நேற்று 7 மணி முதல் கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணி வரை பலத்த மழையானது பெய்தது. அதனைத் தொடர்ந்து காற்று இல்லாமல் நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்ட கீழ்பண்ணாத்தில் 20 சென்டிமீட்டர் மழையானது தற்போது பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் வெள்ளப்பெருக்கெடுத்து மழை நீரான ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வழியாக வரக்கூடிய பேருந்துகள், கார்கள் அனைத்தும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு தற்போது வாகனங்கள் இந்த பாதையை கடக்கும் போது எச்சரிக்கையுடன் பொறுமையாக இயக்கப்பட்டதும் காவல்துறை அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை புறநகர் பகுதிகளான கஜலட்சுமி நகர், வேங்கிக்கால், குபேர நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், வீனஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகள் குடியிருப்புக்குள் மழை நீரானது சூழ்ந்துள்ளது. தற்போது பெஞ்சால் புயல் எதிரொலியாக பெய்த கனமழை காரணமாக வேங்கிக்கால் ஏரி நிரம்பியதால் தற்போது திண்டிவனம் சாலையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை வெம்பாக்கம், தூசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்போது மழை சற்று விட்டு விட்டு பெய்து வந்தாலும் வெள்ளப்பெருக்கானது சாலைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த திண்டிவனம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த கால்வாய்களை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ். விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டி தீர்த்த அதிகன மழையால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியில் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இவர்களுக்கான அடிப்படை தேவைகள் எவ்வாறு சென்று சேர்க்கின்றன? சிவரஞ்சனி, அதாவது இந்த பென்ஷன் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக புரட்டி போடப்பட்டிருக்குது. அதாவது பொதுமக்களுடைய வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த மழை என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. மிக குறிப்பாக விழுப்புரம் நகருக்கு உட்பட்ட கௌதம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை நீர் என்பது வீடுகளை முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. மிக முக்கியமாக ஸ்ரீராம் நகர், சுபஸ்ரீ நகர் என தொடர்ந்து பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் முழுவதுமாக சூழ்ந்து, அதாவது பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இந்த மழை நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக வாகனங்கள் இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கார், இருசக்கர வாகனம் என முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி தொடர்ந்து மிக முக்கிய ஒரு மோசமான பாதிப்புக்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.